يا رب العالمين الله الله صل على ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சஹாரன் இஃப்தார் வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க. நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 மணிக்கு வந்து பாத்திரம் எல்லாமே கழுவி முடிச்சுட்டு நைட்டே தக்காளி சட்னிலாம் வச்சு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலைல சகரில் சாப்பாடை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நேற்று வந்து சீக்கிரமாக செய்ய முடியல. நோம்பு திறந்தோடனே பார்த்திங்கன்னா என் நாத்தனார் வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். சரி கொஞ்ச நாள் அங்கே போயிட்டு வரலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வரக்காக போயிருந்தேன். வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வேலை எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். நான் பாத்திரம்லாம் கழுவும் போதே பார்த்தீங்கன்னா என் பையன் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி கொடுத்தா. சும்மா கொஞ்சமாக தான் வச்சோம். ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி போட்டு நல்லா தக்காளி தூக்கு மாதிரி வச்சாச்சு. நைட்டு படுக்கும் போதே பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தூக்கமே வரல. அப்போ சஹர் கேட்பேன் போல் அல்ஹம்துலில்லாஹ் எழுந்திரிச்சாச்சு. சஹருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் தான் வந்து தக்காளி சட்னி கேட்டேன். எனக்கு தக்காளி சட்னி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதுவும் 2 கிளாஸ் போட்டு சாப்பாடு ஆக்குங்க அப்படின்னா நான் வந்து 1.5 டம்ளர் தான் போட்டு ஆக்கினேன். சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 இட்லி சாப்பிட்டுட்டு அந்த தக்காளி தூக்கில் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அவர் தான் அவர் சஹர் செஞ்சது. அப்படியே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சாப்பாடு அப்படியே மீதி இருந்துச்சு. பாப்பாவும் கொஞ்சம் சாப்பிட்டா. ஒரு இட்லியும் மீதி இருந்தது. சாப்பிட்டு சஹர் வேலை எல்லாம் முடிச்சுட்டு ஃபஜ்ர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கூலிங்காக தான் இருந்துச்சு. சரி இஃப்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாயசம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவரிசி தான் ஊற போட்டிருந்தேன். ஜவரிசியும் அதுக்கப்புறம் சேமியாவும் சேர்த்து நல்லா சூப்பரான ஒரு பால் பாயசம் தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா வெங்காய பக்கோடா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலே அரைச்ச பச்சி மாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெங்காய பக்கோடா போட்டிருந்தேன். சாயங்காலம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் வேலையை. ஒரு 4 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தேன். 5:30 மணிக்கு கரெக்டாக அந்த பக்கோடா மாவுலாம் பிசைஞ்சு கரெக்டாக இருந்துச்சு டைமு. லெமன் ஜூஸும் போட்டு வச்சுட்டேன். என் பொண்ணு காலேஜ் விட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா தர்பூசணி இருந்துச்சு. அதை மட்டும் அரைஞ்சி ஜூஸ் போட சொல்லியிருந்தேன். அது மட்டும் ஜூஸ் போட்டுட்டு நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து கொண்டு போய் வச்சுட்டா. இன்றைக்கி நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு நல்லா சூப்பரான ஒரு பக்கோடா, ஆனியன் பக்கோடா தான் செஞ்சுருந்தேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி ஜூஸு, லெமன் ஜூஸு, எப்போயுமே நமக்கு பிடிச்சமான கஞ்சி, அதுக்கப்புறம் கடையிலேருந்து பஜ்ஜி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பக்கத்து வீட்டிலேருந்து பப்பாளி பழம் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோம்பு திறந்து முடிச்சாச்சு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.